கரங்களை கும்பிட்டு பீதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. அதிகாலை உம்முடைய அன்பு புதுப்பிக்க வந்திருக்கும் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பு முடிவுறவில்லை அப்பா. உம்முடைய இரக்கம் தீர்ந்து போகலப்பா. காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்ற நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவரே. நீரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. நீரே என் பங்கு என் மனம் சொல்லுகிறது. எனவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. உம்மில் நம்பிக்கை வைப்போருக்கும் உம்மை தேடுவோருக்கும் நீர் எவ்வளவு நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆண்டவரின் பேரன்பு இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பும் பரிவும் என்னை பின்தொடரும். இதுவரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர், ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தினவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். தடைகளை உடைத்தவர், தள்ளாட விடமாட்டார். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எடுப்பார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமது பேரன்புக்கு நன்றி ஆண்டவரே. உமது பேரன்புக்கு நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய பாசம் பெரியதப்பா. வந்திருக்கின்ற நாங்கள் வீணாய் போயிடும். உம்முடைய அன்புக்காக ஏங்குறாண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. என் கையை விடாமல் பிடித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி. உமது பேரன்புக்கு நன்றி அப்பா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, நன்றி அப்பா. குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரப்பா.
குப்பையான என்னையும் தூக்கி எடுத்திரே உமக்கு நன்றி. ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் உம் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட போதும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவர். குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தீங்க, என் கையை விடாமல் பிடித்து நடத்தினீங்க, என்னை பெயர் சொல்லி அழைச்சிங்கப்பா. ஒரு நாளும் சாட்சியுள்ள பிள்ளையாக என்னை வாழ வைக்கிறீரப்பா. பேதுரு 3 முறை மறுதளித்தாலும் ஒன்றுமில்லாதவரானார். ஆனால் உயிர்த்த இயேசு கடற்கரையில் வந்து கையை பிடித்தார். என் நாடுகளை மேய் என்று சொல்லி, அதுபோல நம்மையும் நம் தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவர் நம்மை தகுதியாக்குறார். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நாம் நல்லா இருக்கும்போது மட்டுமல்ல, நாம் தவறு செய்த போதும், நாம் விழுந்த போதும், ஒன்றுமில்லாமல் நின்ற போதும் அவருடைய பேரன்பு அப்படியே இருந்தது. எதுவும் நம்மை கிறிஸ்து இயேசுவில் வெளிப்படும் கடவுளுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. வாழத் தெரியாத போது நம்மை கைப்பிடித்து நடத்தினார். அவர் விட்டதே இல்லை. விழுந்தபோது நம்மை தூக்கி எடுக்கிறவர், அழுதபோது தேற்றினார், வழி தெரியாத போது கையை பிடித்து நடத்தினார். குப்பையான என்னை தூக்கி எடுத்தீரே, குப்பையான என்னை தூக்கி எடுத்தீரே. ஒன்றுக்கும் உதவாத என்னை, ஒன்றுக்கும் உதவாத என்னை எடுத்து பயன்படுத்துகிறீர், எடுத்து பயன்படுத்துகிறீர். ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை கைவிடுத்து நடத்தும் உம் பேரன்பு. துயரத்தில் நான் கூப்பிட்டேன், உதவிக்காய் நான் கதறினேன், என்னை கையப்பிட்டு நடத்திங்க. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. பணம் இல்லை, படிப்பில்லை, பெயர் இல்லை, மரியாதை இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த ஒன்றுமில்லாத இடத்துக்கு வந்து என்னை உயர்த்தி வைத்த கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தூக்கி எறியப்பட்ட நான் பொழுதிலிருந்து தூக்கி எடுக்க, வரி வரை குப்பையிலிருந்து தூக்கி ஒன்றுமில்லாமல் இருந்து தூக்கி எடுத்தார். அவருடைய பேரன், அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனும் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன். என்றுமுள்ள அன்போடு உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னவர். ஆகவே பேரன்போடு உன்னை நான் ஈர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய பேரன்பு ஒருபோதும் முடிவதில்லை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, என்கிட்ட வாங்கப்பா, என் நெஞ்சில் வாங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் என்னட்ட பேச போகிறதுக்காக நன்றி ஆண்டவர். இனி இருக்கின்ற ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எங்களோடு பேச போறீங்க. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீர் என் வலக்கையை பிடித்து வழிநடத்த கிருபைக்காய் நன்றி. உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, நான் உனக்கு துணை என்று சொல்பவரும் நீர் ஒருவர் ஆண்டவரே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் வலக்கையை பிடித்து அஞ்சாதே என்று சொல்பவர், கைவிடித்து நடத்துகின்றதே. உலகம் ஒன்றுமில்லை என்று சொன்ன இடத்தில் கடவுள் நீ எனக்கு வேண்டும் என்றார். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். என் அன்பை, என் மாட்சியை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஞானிகளை வெட்கப்படுத்த கடவுள் உலகில் மதிக்கப்படாதவற்றை தேர்ந்தெடுத்தார். இருப்பவற்றை அழிக்க இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கிறார். ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய கண் கலங்குது இல்லையா? நாம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடலை. ஒன்றுமில்லாமல் இருந்தோம். அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்தவுடன் நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. அதிகாலையில் நம்மை தேடி ஒப்பு கொடுங்க. உங்களை இந்த நாளை மாதிரி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதி, உன்னை காப்பார். ஆண்டவர் தம் முகத்தை உன்மேல் ஒளிர செய்து உனக்கு இரக்கம் காட்டுவார். ஆண்டவர் தம் முகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வார். ஏனென்றால் அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு ஒரு நாளும் முடிவுவதில்லை. இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நீர் என்னோடு இரும் என்று சொல்லி, என் வேலை, குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என் தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் போக வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க. என்னுடைய வாய் உம்முடைய புகழால் எப்பொழுதும் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் இன்றும் புதியது. புதிய காலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைய முடிவுகளுக்காக ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்தும். ஆண்டவருக்காக காத்திருப்போர் புதிய பலன் பெறுவர் என்று நீர் சொல்லியிருக்கு. புது மூச்சு, புது நாள் எல்லாம் உம்முடைய கிருபை. நான் போகும்போது ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்துங்க.
அதிகாலை ஆண்டவரிடம் 3 காரியங்கள் நன்றி சொல்லுங்க. வழிகாட்டுதலை கேளுங்க. இன்றைய முடிவுகளுக்காக ஆண்டவருக்காக காத்திருப்போர் புதிய பலன் பெறுவீர்கள். என்னோடால் அவருடைய இரக்கம் ஒரு நாளும் முடிவுறுவது, ஒரு நாளும் தீர்ந்து போகிறது. நம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என் அன்பில் இணைந்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் மகிழ்ந்திருங்கள் என்று சொன்னவர். இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அஞ்சாதே திகையாதே, நான் உன் கடவுள், நானே உன்னை வழிநடத்துவேன், நானே உன்னை சுமப்பேன் என்று சொன்னவர். இனிவரும் என்ற ஒவ்வொரு மணி நேரத்தையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென்.